நம்ம யூடியூப் வீடியோ வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்றதுக்காண்டி நம்ம இப்போ என்ன பண்ணிருக்கோம், சிரிங்க. எனக்கு சிரிப்பு வராது. ஒரு லைட் வாங்கியிருக்கோம். அது மாதிரி அந்த லைட்டை ஃபிட் பண்றதுக்கு வந்து ஒரு லைட் ஸ்டாண்ட் வாங்கியிருக்கோம். ஸோ அந்த லைட்டோட அன்பாக்சிங் வந்து இந்த வீடியோல வரும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி வந்து இந்த லைட்டையும் ஸ்டாண்டையும் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். என்னோட நேம் கிங்ஸ்டன். வெல்கம் டு காசுபத். இப்போ நம்ம வந்து என்ன லைட் வாங்கியிருக்கோம்னா டிஜிடெக். அதே சேம் கம்பெனிலே வந்து ஸ்டாண்ட் வாங்கியிருக்கோம். இந்த ஸ்டாண்டோட மாடல் நம்ம பார்த்தீங்கன்னா DLS 009FT. இப்போ வந்து நம்ம புது லைட் வந்து வாங்கியிருக்கோம் நம்ம யூடியூப் சேனலுக்கு. ஸோ என்ன மாடல்னு பார்த்தீங்கன்னா டிஜிடெக்கில் வந்து 150 WBC காம்போ. ஸோ இந்த மாடல் தான் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இதை வந்து இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ பல நாள் ஆசை ஒரு ப்ராப்பராக வந்து ஒரு லைட் செட்டப் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரிமோட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிமோட்டோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் பரவாயில்ல, நார்மலாக தான் இருக்குது. ஸோ அது எப்படி ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். அப்புறம் கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து கொடுத்துருக்க ரிமோட். அடுத்து வந்து ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. மேனுவல் ப்ளஸ் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. லைட்டை வந்து ப்ராப்பராக ஒரு 2 ஸ்பாஞ்ச் கொடுத்து சேஃபாக வச்சுருக்காங்க. ஸோ இதை எப்படி எடுக்கலாம்னா ஃபஸ்ட்டு ஸோ லைட்டுக்கு முன்னாடி இது ஒரு ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ தற்சமயத்துக்கு இந்த ரிஃப்ளெக்டரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ போக போக இதை நம்ம இந்த ரிஃப்ளெக்டருக்கு பதிலாக ஒரு சாஃப்ட்னர் பாக்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். அது இன்னும் கொஞ்சம் நல்லா காட்டும் நம்மளை. இந்த லைட் அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ சாதாரண ரிங் லைட்டை விட இது வந்து ஒரு ஸ்டூடியோ லைட்டு. இங்கே வந்து ஒரு பவர் ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது. இங்கே வந்து நம்ம ட்ரைபோர்டு வந்து செட் பண்ணுறதுக்கான இது கொடுத்துருக்காங்க, ஸ்டாண்ட் செட் பண்ணுறதுக்கு. மற்றபடி இதை செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த லைட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ க்ளோஸ்டாக இருக்குது. ஸோ அதை எப்படி எடுக்கலாம்னா சேஃபாக கீழே ஒரு இது வச்சுருக்கேன். இதை வந்து இந்த சுவிட்சை வந்து கீழே டவுன் பண்ணிவிட்டு இதை திருக்கணும்னா வெளியே வந்துடுது. ஸோ அகைன் வந்து இதுக்கு வந்து நமக்கு ஒரு ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க. அந்த ரிஃப்ளெக்டரை சேம் அந்த ஸ்லாட் ஒரு 3 ஸ்லாட் இருக்குது, அதுக்கு நேராக அப்படி வச்சுட்டு அதே மாதிரி கீழே உள்ளதை இது பண்ணிட்டு திருக்கணும்னா ரிஃப்ளெக்டர் வந்து செட் ஆகிடுது. ஸோ இதான் இந்த ஸ்டூடியோ லைட்டோட செட்டப். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வேறு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு ஸ்டாண்டை ரெடி பண்ணிவிட்டு ஸ்டாண்டை மாட்டிட்டு இதில் கேபிளை கனெக்ட் பண்ணிவிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு நம்ம லைட்டை வந்து எடுத்துக்கலாம். ஸ்டாண்ட் வந்து அன்பாக்ஸ் பண்ணுவோம். டைரெக்டாகவே இதை எடுத்துக்கலாம் போல், இந்த கவரும் பண்ணல. ஸோ இதான் ஸ்டாண்டு. ஸோ நல்லா கொஞ்சம் ஹெவி வெயிட்டாகவே இருக்குது. ஏன்னா நம்ம லைட் வந்து ஸ்டூடியோ லைட்டுங்கிறதுனால அதை வந்து ஹோல்டு பண்ணுறதுக்கு ஏற்றாப்புல கொஞ்சம் வெயிட் வந்து ஹெவி வெயிட்டாக தான் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நமக்கு எப்படிங்கிற ஹைட்டு வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இதை வந்து நம்ம லாக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே மேலே பார்த்தோம்னா இதை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஸோ இது வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து இப்போ ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நமக்கு எவ்வளோ ஹைட் வேணும் லைட்டு அப்படிங்கிறத செட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இதுவும் அதே மாதிரி தான், கொஞ்சம் எவ்வளோ உயரத்துக்கு நமக்கு வேணும் அப்படிங்கிறத வச்சுட்டு நம்ம அதை செட் பண்ணிக்கலாம். லைட்டை வந்து எப்படி நம்ம அன்பாக்ஸ் பண்ணுங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ செட் பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து எல்லாத்தையும் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிட்டு இதில் வந்து நம்ம செட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து இது லாக் பண்ணிக்கிறோம். கீழே இது நம்ம வந்து ஹைட் எவ்வளோ வேணுமோ, எனக்கு தெரிஞ்சு இது ஓகே தான் இந்த ஹைட்டே. ஸோ லாக் பண்ணிக்கிறோம். அப்புறம் இது வந்து இப்போ ஃபோக்கஸ்ட் வந்து கொஞ்சம் கீழே பார்த்து இருக்கணும் அப்படின்னா இதை கொஞ்சம் நம்ம ரிலீஸ் பண்ணிவிட்டு ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை வந்து கனெக்ட் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம இதை வந்து நம்ம பிளக் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா வந்து ஹெவல்ஸ் சர்ச் ப்ரொடெக்ஷன் அடாப்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து இப்போ ஹீட் எனர்ஜியாக மாறும். இந்த லைட் வந்து நிறைய ஹீட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ ஒரு மணி நேரம் ஒரு ½ மணி நேரம் அந்த மாதிரி போனோம்னா ரொம்ப ஹீட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ அதனால என்ன பண்ணுறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து வரக்கூடிய வால்டேஜ் வந்து ஈவனாக வரணும். அது மாதிரி ஏதாவது ஃபிளக்சுவேஷன் ஆனாலும் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்காண்டி நம்ம வந்து ஒரு சர்ச் ப்ரொடெக்ஷன் அடாப்டர் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ நான் வச்சுட்டு ஆன் பண்ணுறேன். இப்போ இதுக்கான ரிமோட் நமக்கு இருக்கு. இப்போ நம்ம வந்து பிளக் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம் சுவிட்ச்ல. இப்போ இங்க வந்து 0 இருக்கு, பவர் கொடுக்குறோம்.
விளங்கிருச்சு. ஏய் ஏய் டாமி எந்திரி ஏய். 32,000. ஸோ ஆக்சுவலாக என்ன ஆயிடுச்சுன்னா லோ வோல்டேஜ். மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. சுவிட்ச் ஆன் பண்ணோன்னு என்னன்னா அது லோ வோல்டேஜ் பிளக்கு. ஸோ அந்த பிளக் வந்து டக்குன்னு எல்லாமே ஷார்ட் சர்க்யூட் ஆகிட்டு. ஸோ என்னன்னா இப்போ இந்த மாதிரி வீடியோக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஹை வோல்டேஜ் பிளக் வந்து யூஸ் பண்ணால் நல்லது. அந்த பிளக் பாயிண்ட் தான் இப்போ நம்ம வந்து போட்டிருக்கோம் ஹை வோல்டேஜ். நம்ம வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு அந்த மாதிரி அதுக்கு தேவையான ஹை வோல்டேஜ் பிளக்ல வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ பிளக் பாயிண்ட் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இங்கே வந்து பவர் கொடுக்குறோம். பவர் கொடுத்தோன்னே இப்போ ஸ்டார்டிங் வந்து 0வா இருக்கு. இப்போ வந்து நமக்கு 2 இது இருக்கு. ஒன்று நம்ம ரிமோட்ல வந்து ஆப்ரேட் பண்ணலாம், நம்ம இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம மேனுவலாகவும் பண்ணலாம். ஸோ இப்போ மேனுவலாக வந்து பண்ணுறேன் 1. ஸோ உங்களுக்கு அந்த சைடில் வந்து உங்களுக்கு வெளிச்சம் தெரியும். 3, 4, 5, 6, 7, 8. ஸோ நம்மளுடைய வீடியோவுக்கு நமக்கு எவ்வளோ பிரைட்னஸ் தேவை அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இதில் நம்ம வந்து பிரைட்னஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சேம் டைம் நம்ம வந்து இதுலேயுமே ரிமோட்லேயுமே இது பண்ணிக்கலாம். குறைச்சோம்னா ரிமோட்ல குறையும் போது அதுவும் குறையுது. அதுவும் இல்லாமல் ரிமோட்ல நிறைய எஃபெக்ட்ஸ்லாம் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எஃபெக்ட்ஸ் போகுது. இது ஒரு எஃபெக்ட்ஸ். ஓகே, மொத்தம் 4 இருக்கு. இப்போ என்னன்னா இப்போ நம்ம வந்து பேசிக்காக வந்து செட்டிங்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இப்போ நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து 60% இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து சாஃப்ட்வேர் நம்ம வந்து யூஸ் பண்ணல. இன்னும் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணோம்னா ஒரு 80 to 85% மேலே கூட செட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு சாஃப்ட்வேர் இல்லாதனால 60% வச்சிருக்கோம். இது வந்து நார்மல் பிரைட்னஸ். இப்போ இதில் இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா கலர் டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க. அது எவ்வளோ வச்சுக்கலாம்னா 5200 ஒரு 5600 வச்சுக்கலாம். ஆனால் கண்டிப்பாக வந்து 4000 கீழே வச்சிட்டோம்னா இது ரொம்ப எல்லோவிஷாக ஆரஞ்சா மாதிரி. இப்போ வேணா நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்ட்டு. ஸோ இதை நான் இப்போ 60 வச்சிருக்கிறேன் பிரைட்னஸ்ஸு. இப்போ டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா குறைக்கும் போது உங்களுக்கு தெரியும் கீழே உங்களுக்கு வந்து அப்படியே அதோட கலர் வந்து ஆரஞ்சு மாறது உங்களால தெரியும். ஸோ உங்களுக்கு தேவை ஒரு ஃபோட்டோ ஷூட் அப்படின்னா நீங்கள் வச்சுக்கலாம். மற்றபடி நார்மல் வீடியோ எடுக்க போறீங்க, ஒரு யூடியூப் பர்பஸ்க்காண்டி யூஸ் பண்ணுறீங்கன்னா 5200 வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்ட் பிரைட்னஸ் கிடைக்கும். ஸோ 5200 5600 நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு நார்மல் ஒரு டே லைட், ஒரு சன்லைட், ஒரு பிரைட்னஸ் மாதிரி கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட்டாக இருக்கு. ஸோ இதுதான் பேசிக்கான செட்டிங்ஸ். இப்போ மொத்த வீடியோவும் பார்த்துருப்பீங்க. அன்பாக்ஸ் பண்ணது எப்படி, ஸ்டாண்ட் வந்து எப்படி கனெக்ட் பண்றது, எப்படி செட் பண்ணது எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஆனால் என்ன இருந்தாலும் இது வந்து நானே ஸ்டார்டிங் இப்போதான் நானே லேர்ன் பண்றேன். ஸோ இது வந்து கரெக்டாக அக்யூரேட்டா இருக்குமான்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு ஒரு வீடியோ வேணும் ப்ராப்பரா என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்கேன், என்ன மைக் யூஸ் பண்றேன், என்ன லைட்டு, எப்படி கேமரால வந்து நான் கேப்சர் பண்றேன், ஸோ அதெல்லாம் உங்களுக்கு டீடைல்ஸ் வேணும்னா சொல்லுங்க. அதை நம்ம ஒரு தனி வீடியோவா போடலாம் கண்டிப்பா. ஸோ இப்போதைக்கு பேசிக் செட்டப் எப்படி யூடியூப்க்கு செட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ வந்து லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். தேங்க்யூ.